பெங்களூருவில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை தட்டி கேட்கிறோம், தடுத்து நிறுத்துகிறோம் என கூறி பெற்ற தந்தையை சாக்குப்பையில் கட்டி கொரியரில் அனுப்ப முயன்ற பெண் போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளார். குடும்பத்தோடு சேர்ந்து ரீல்ஸ் எடுப்பதாக விபரீத செயலில் ஈடுபட்டு வில்லங்கத்தை தேடிக்கொண்டதன் பின்னணி என்ன? வடிவேலு பட காமெடியில் அரங்கேறிய சீரிய சம்பவத்தை போலவே பெற்ற தந்தையை சாக்கு மூட்டையில் கட்டி கொரியரில் அனுப்ப முயன்ற இளம்பெண். மூட்டையின் அசைவை கண்டு அதிர்ச்சியடைந்த கொரியர் ஊழியர்கள் ரீல்ஸ் எடுக்கத்தான் இப்படி செய்தோம் என்று பல்லை காட்டிய இளம்பெண்ணை போலீசில் பிடித்து கொடுத்துள்ளனர். குடும்பத்தோடு சேர்ந்து குதர்க்கமான செயலில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கியவர்களுக்கு ಪೊಲೀಸಾರ್ ಪುಗಟ್ಟಿಯ ಪಾಠಂ ಏನು? ಬಸ್ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಹಾಗೂ ಸೀಟ್ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಮೆಸೇಜ್ನ ಕಳಿಸ್ಲಿಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರ್ಯಾಂಕ್ ಕೋಡ್ ಮೂಲಕ ತಿಳಿಸೋಣ ಅಂತ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. ಈ ರೀತಿ ಮಾಡೋ ತಪ್ಪು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನಮಗೆ. பெங்களூருவின் விநாயகா சர்க்கிள் ஏரியாவில் உள்ள கொரியர் அலுவலகத்திற்கு சம்பவத்தன்று மாலை 4 மணியளவில் இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேருடன் சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டையை தூக்கி வந்தனர். மூட்டையை கீழே இறக்கி வைத்தவர்கள், சார் இந்த பார்சலை மங்களூருக்கு அனுப்பணும், பில் எவ்வளோ வரும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது சாக்கு மூட்டையில் ஏதோ அசைவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் இளம்பெண்ணும் அவருடன் வந்தவர்களும் மௌனமாக நின்றுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த கொரியர் நிறுவன ஊழியர்கள் சாக்கு மூட்டையை அவிழ்த்து திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்த முதியவர் ஒருவர் எழுந்து நின்றது அதிர்ச்சி கொடுத்துள்ளார். என்னம்மா இது என்று கேட்டதற்கு, பார்சலை மங்களூருக்கு அனுப்ப வேண்டும், உள்ளே ஆள் இருந்தால் உங்களுக்கு என்ன, பணம் கொடுக்கிறோம் என்று பிடிவாதம் பிடித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் போலீசில் புகாரளிக்கப் போகிறோம் என்று எச்சரித்துள்ளனர். உடனே பல்லை காட்டிய இளம்பெண், சார் ரீல்ஸ் வீடியோ எடுக்கத்தான் இப்படி செஞ்சோம். ஆம்னி பேருந்து கட்டண உயர்வுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே எனது தந்தையை கொரியரில் அனுப்பி அதை ரீல்ஸ் வீடியோவாக எடுக்க முயன்றேன் என்று கூறியிருக்கிறார். ரீல்ஸ் வீடியோவுக்காக சொந்த அப்பாவை சாக்கு மூட்டையில் கட்டிய இளம்பெண்ணின் மனநிலையை கண்டு வெம்பி போன ஊழியர்கள் உடனே போலீசாருக்கு ஃபோன் செய்து குடும்பத்தோடு சிக்க வைத்துள்ளனர். சோஷியல் மீடியாவில் பிரபலமாக்க வேண்டும் என்ற மிதப்பில் இப்படியொரு விபரீத செயலில் ஈடுபட்டதை கடுமையாக கண்டித்த போலீசார் இனி இதுபோல நடந்து கொள்ள மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். ரீல்ஸ் மோகத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து கும்மியடித்து வில்லங்கத்தை தேடும் நபர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும்.